Hello everyone, welcome back to my channel. I'm Dr Ajith from London. ஸோ மூட்டு தேய்மானம் பற்றி நான் பேச போகிறேன் தமிழில். அதுக்கு முன்னாடி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்னுடைய அபவுட்டில் கொடுத்துருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட இல்லை நியூரோ சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சு. இஃப் யூ ஹேவ் எனி ஃப்ராக்சர், உங்கள் காலில் வந்து ஏதாவது ஃப்ராக்சர் இருக்குது, இல்லை அடிபட்டுருச்சு, இல்லை கீழே விழுந்துட்டீங்க, கட்டு போட்டிருக்கீங்க, என்ன பண்ணணும்னு தெரியல, ரொம்ப வலிக்குது, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. நியூரோ சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு வந்து மறுத்து போகுது, கால் மறுத்து போகுது, கை மறுத்து போகுது, இல்லை ஃபேஸ் வந்து ஒரு சைடு வந்து மறுத்து போகுது, இல்லை வந்து பக்கவாதம் வந்திருக்கு, இல்லை ஸ்ட்ரோக் வரா மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து இல்லை சுருக்குன்னு வந்து இங்கே பெயின் இருக்குது அப்படின்ற எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் உடனுக்குடியாக வந்து கேளுங்க. என்னுடைய நம்பர் வந்து அபவுட்டில் தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி அதில் நம்பர் போய் எடுக்கிறதுன்னு தெரியல. அதனால் நான் ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். தயவுசெய்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இருந்துச்சு, என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆன உங்களுக்கு இது வந்து முற்றிலும் ஃப்ரீ. ஏன்னா வந்து என்னால் இது ஃபீஸ்லாம் வாங்க முடியாது. இது ஏன்னா இந்த யூகே ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து ஒரு சேவை மாதிரி. சரிங்களா? ஸோ மூட்டு தேய்மானம் அது ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம். அது வந்து என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னா, முட்டி வந்து வீக்கம் இருக்கும், முட்டியில் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து வலி இருக்கும், படி ஏறும்போது வலி இருக்கும், படி இறங்கும்போது வலி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உட்காந்து எழுந்துக்கும்போது வலி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து காலையில் நீங்கள் தூங்கி எழுந்தீங்கன்னா வலி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வெயிட் ஏதாவது தூக்கும்போது வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் அப்போல்லாம் வந்து ரொம்ப வலிக்கும், ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமாக வீக்கம், ரொம்ப பெருசாக வீங்கிடும். இதெல்லாம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிம்டம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இது முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்படி இதை வந்து சரி பண்ணலாம் வீட்டில் இருந்தே அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பெயின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் சுடு தண்ணி மாத்திரம் கண்டிப்பாக கொடுங்க. ஹாட் வச்சிங்கன்னா பெயின் குறையும். இல்லை ஐஸும் வைக்கலாம். ஐஸ் வச்சு, அதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் வாட்டர் வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் வந்து ஒத்துற மாதிரி கொடுக்கலாம். இல்லை அந்த மாதிரி ஹாட் வாட்டர் இல்லைனா வந்து கோல்டு வாட்டர் வந்து அந்த அது வந்து எடுத்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வலி குறையும். ப்ளஸ் வந்து முக்கியமான இன்னொன்று வந்து பிரேஸ். ஸோ அந்த பெல்ட் மாதிரி முட்டி காலுக்கு வந்து போடணும். ஏன்னா முட்டி ஆல்ரெடி தேஞ்சதுனால இன்னும் நீங்கள் நடந்தீங்கன்னா, பெல்ட்டு போடாமல் நடந்தீங்கன்னா தேயும். பெல்ட்டு போடுறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முட்டி வந்து தேயாது. ஸோ நீங்கள் பெல்ட்டு போட்டிங்கன்னா உங்களுடைய கால் இதை முட்டின்னு வச்சுக்கோங்களேன், இந்த முட்டி வந்து உள்ளே போகாது, அதாவது வெயிட் பியரிங் வந்து ஆகாது, தடுக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் நடக்கும்போது வலி, நீங்கள் பிரேஸ் போட்டிங்கன்னா நடக்கும்போது வலி இருக்காது. ஸோ அதனால் பிரேஸ் போடணும், ஹாட் பேக் வைக்கணும், ஐஸ் பேக் வைக்கணும். ப்ளஸ் வந்து சம் எக்ஸசைசஸ் இருக்குது. வலி இருக்கும்போது பண்ண வேணாம், ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணலாம். ஏன்னா கால் வந்து வீக் ஆகிடும். ஸோ அதனால் இன்னொரு முக்கியமான சிம்டம் என்னென்னா, கால் மடக்கி நீட்ட முடியாது, வலிக்கும். ஸோ அதுவும் ஒரு சிம்டம். ஸோ நீங்கள் எங்கே நடந்தாலும் பிரேஸ் போட்டு தான் நடக்கணும். தூங்கும்போது போட தேவையில்லை, உட்காந்துருக்கும்போது போட தேவையில்லை. சரிங்களா? ஸோ வந்து ரொம்ப நேரம் வந்து நடக்கக்கூடாது பிரேஸ் போடாமல். படி வந்து பிரேஸ் போடாமல் படி ஏறக்கூடாது. ஏறினீங்கன்னா வலிக்கும், இன்னும் முட்டி தேய்மானம் அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து முட்டி தேய்மானம்னு ஆரம்பிச்சிட்டாலே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை பெல்ட் வாங்கணும் காலுக்கு. பிரேஸ், நீ பிரேஸ், ஓஏ நீ பிரேஸ், அதுக்கு பேர் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீ பிரேஸ். அதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். ப்ளஸ் வந்து வீட்டில் சுடு தண்ணி ஊற்றுற கொடுக்கணும். இல்லை வந்து உங்களுக்கு மெடிசன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்செட்ஸ், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபிசியோதெரபிஸ்ட் போய் பாருங்கள். அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வந்து ஆர்த்தோ டாக்டரை பார்த்து நீங்கள் வந்து மெடிசன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் என்சைட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் பெட்டர் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் பார்க்குறது. ஏன்னா அவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு வந்து முட்டி தேய்மானம் வந்துட்டாலே அவங்களுடைய ரோல் தான் வந்து ஜாஸ்தி. சரிங்களா? கண்டிப்பாக பெயின் இருக்காது. நீங்கள் வந்து ஃபிசியோ கிளினிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அடுத்தபடியாக நீங்கள் வந்து எக்ஸசைசஸ் பண்ணணும், நடக்கிறத வந்து லிமிட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப உங்களுக்கு முட்டி ரொம்ப தேஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆர்த்தோ சர்ஜரி வந்து சொல்லுவாங்க, ரொம்ப முட்டி தேஞ்சிருச்சு, நடக்கவே முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்ஜரி தான் பண்ணணும். டிகேஆர் பண்ணுவாங்க, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அதனால் அது முக்கியமாக அது வந்து ஒரு ஸோ அடுத்தது வந்து நல்ல ஒரு டயட் வந்து நல்லபடியாக சாப்பிட்ணும். கால்சியம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கால்சியம் ஃபுட், பால், ஃபிஷ்ஷு, சிக்கன் சாப்பிடாதீங்க. வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். வெயிட் தான் உங்களுடைய முக்கியமான காரணம். ஏஜிங் 50 வயசு
47 வயசுக்கு மேலே முட்டி தேய்மானம் வந்துடும். முக்கியமாக லேடிஸ்க்கு தான். ஏன்னா அவங்களோட இடுப்போட ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வைடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏன்னா உள்ளே அவங்களுக்கு யூட்ரஸ் குழந்தை பெற்றுக்கிறதுனால அவங்களுடைய இப்போட சைஸே வந்து வைடாக தான் இருக்கும். ஸோ கர்ப்பப்பை இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முட்டி தேய்மானம் ஈஸியாக அவங்களுக்கு வந்து நடக்கும் கண்டிப்பாக. ஸோ ஆஃப்டர் டெலிவரி வந்து ஒரு 45 ஏஜுக்கு மேலே அவங்க வெயிட் போடுறதுனால ஃபேட் டெபாசிஷன் அதிகமாக ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து முட்டி தேய்மானம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும், டயட் நல்லபடியாக சாப்பிட்ணும். முட்டி தேய்மானம் வரக்கூடாது அப்படின்னா ஸோ ஃபிஷ் சாப்பிடுங்க, ப்ளஸ் வந்து எல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். வெயிட் வந்து ஏற்றக்கூடிய எதுவும் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ நல்ல ஃபுட்டே நீங்கள் சாப்பிட்லாம் கண்டிப்பாக. ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க பாருங்கள் பெயின் இருக்கும்போது. ஏன்னா பெயின் ரொம்ப சிவியர் ஆச்சு அப்படின்னா முட்டி தேயும். முட்டி தேய்ஞ்சதுன்னா சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வேணும், போயிடணும். சர்ஜரி தான் பண்ணணும், கேர் பண்ணணும். ஸோ அதனால் பிரேஸ், ஹாட் பேக், கோல்ட் பேக் நல்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். முட்டிக்கு வந்து கால் மடக்கி நீட்டுறது, ப்ளஸ் டவல் கீழே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ண பாருங்கள். ஸோ மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கணும். மாத்திரை வந்து நீங்கள் போடணும். லிமிட்டடாக மாத்திரை போடுங்க, கொடுக்குற மாத்திரை. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ டிப்ஸ். நீங்கள் முக்கியமாக நீங்கள் எது பண்ணுறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது முட்டிக்கு பிரேஸ் போடணும். பிரேஸ் போட்டு தான் நடக்கணும், இல்லை நடக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பற்றி தான் வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். இன்னும் இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களை கைட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you then. Bye.